எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மாவு வந்து சுத்தமாக தீந்துருச்சு. அதனால் வந்து நைட்டே வந்து ஊற போட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து ஊற போட்டேன். காலையில் வந்து எந்திரிச்சு ஆட்டி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பையன் காலையில் வந்து ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குவான். நம்ம வந்து 6:30க்கு எந்திரிச்சிருவோம், ஆட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து ஆட்டுறதுக்கு போட்டேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை தோசையும் நேற்று வச்ச காளான் குழம்பு இருந்துச்சு. அதையே வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். நைட்டுக்கும் காலையில் வந்து ஒருக்கா வந்து சூடு பண்ணியும் வச்சுட்டேன். கம்பங்கூழுக்கு வந்து நைட்டே வந்து ஒரு டம்ளர் வந்து கம்பு வந்து ஊற போட்டிருந்தேன். அதுவும் வந்து ஒரு குக்கரில் வச்சுட்டேன். இந்த இரும்பு வடைச்சட்டி வந்து நைட்டே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். முடையாக இருந்துச்சு, வேலை செய்யறதுனால கமுத்தி வச்சுட்டா காலையில் வந்து சீசனிங் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஒரு லைட்டாக சூடு பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து கம்பங்கூழுக்கும் வந்து விசில் வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரெடியாகி வந்துட்டார். 8:30 மணிக்கு ஆஃபீஸ் போவார். குளிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அவருக்கும் வந்து கோதுமை தோசை சுட்டு கொடுத்துட்டேன். அவரும் வந்து காளான் குழம்பு வச்சு சாப்பிட்டு போயிட்டார். எனக்கு வந்து கொஞ்சம் வந்து கோதுமை தோசைக்கு வந்து பத்தலை. மறுபடியும் வந்து கலக்கி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து மாவும் ஆட்டி முடிச்சிட்டேன். அதுக்கு வந்து உப்பெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு இருந்தார். அப்போவே வந்து பையனுக்கு வந்து கொஞ்சம் ஊட்டி விட்டார். அவனும் வந்து சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க. அவனுக்கு வந்து ஒரு கோதுமை தோசை சுட்டு சாப்பாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சாப்பிட உட்காந்தேன். அவனுக்கு வந்து நான் சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணுவான். அதனால் வந்து ஒரு குண்டால் வந்து பொரி போட்டு கொடுத்துட்டேன். அவன் பாட்டுக்கு சாப்பிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு. அவனையும் வந்து தூங்க வச்சுட்டு துணியெல்லாம் வந்து மடிக்காமல் வச்சுருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை துவைச்ச துணியெல்லாம் அதையும் வந்து மடித்து அவங்கவுங்க இடத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு பாத்திரம் கழுவ வேண்டியது இருந்துச்சு. அதையும் வந்து கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஒர்க்குமே இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். பையனும் வந்து எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அதனால் வந்து ஒரு 12:30 மணிக்கு வந்து கம்மங்கூழ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். 1 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் வந்து மோரெல்லாம் ஊற்றி கலக்கி வச்சுட்டேன். கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து எதுவுமே பண்ணலை. வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் பையனும் எந்திரிச்சிட்டான். அவனுக்கு வந்து கம்மங்கூழ் கொடுத்து பார்த்தோம், அவ்வளோக்கா குடிக்கலை. எங்கள் வீட்டுக்காரங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஒரு முட்டை தோசை ஊற்றி அவனுக்கு வந்து ஊட்டி விட்டேன். நல்லா சாப்பிட்டான். ஈவினிங் டைம் வந்து தூங்கலை. காலையில் தூங்கினதோடு சரி. அதனால் வந்து சுண்டல் வந்து சனிக்கிழமையே ஊற வச்சுருந்தேன். அவங்க 2 பேரும் தூங்கினதுனால எதுவுமே செய்யலை. அதனால் வந்து அந்த சுண்டலை வந்து வேக வச்சு தாளிச்சிருந்தேன். வெளியே அப்படியே வந்து அவனுக்கு வேடிக்கை காட்டிட்டு ஊட்டி விட்டேன். சுண்டல் வந்து அவ்வளோக்கா சாப்பிடல. மேக்ஸிமம் வந்து நான் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டீ வச்சு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சேர் மேலே தான் விட்டுருந்தேன். இப்போ அவனே வந்து சேர்லேருந்து இறங்கிறான் தனியாக. ஈவினிங் டைம் வந்து வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன்னா நல்லா காற்று வீச. அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ் எல்லாம் வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. அவனும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன்.
இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து சன் செட் ஆகிறது சரி, சன்ரைஸ் ஆகிறது சரி, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜு திறந்து காய்கறி என்னென்னலாம் இருக்குது நாளைக்கு செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீரை இருந்துச்சு. எப்படி இதை மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை வந்து பறித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். டிவி பார்த்துட்டே பறித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீரை எடுத்து வச்சோடனே முதல் ஆளாக வந்து எல்லாத்தையுமே வந்து கீரை கீழே எடுத்து போட்டு அவனும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விளையாண்டுருந்தான். கீரை பார்த்திங்கன்னா பாதி வேஸ்ட் ஆயிடுச்சு, பாதி தான் இருந்துச்சு. இதில் வந்து பொரியல் பண்ண முடியாது, பருப்பு போட்டு தான் கடைய முடியும். நாளைக்கு செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டால போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். மதிய டைம் தூங்காதனால ஒரே ரகலையாக இருந்துட்டு தூக்கம் வந்துடுச்சு, ஒரே ரகலையாக இருந்துச்சு. அதனால் வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு அவசர அவசரமாக தான் செஞ்சிட்ருந்தேன். இட்லியும் தக்காளி சாம்பாரும் வச்சுருந்தேன். ஒரு இட்லி மட்டும் அவனுக்கு ஊட்டி விட்டுருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்ததும் அவனை வந்து பால் கொடுத்து தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாய் போட்டு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்களும் வந்து சாப்பிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தூங்கினோம். அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.